ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனிஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேபேஜ் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு ஃபுல் கேபேஜை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இது நம்ம மாவு விடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆயில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் அந்த மாவு கூட நம்ம சேர்க்கணும். அதனால நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கலாம். இந்த கேபேஜை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் நான் பவுலில் எடுத்துக்கிறது கணக்கு எடுக்காமல் கப் வைஸ் கணக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரம் அதிகமாக வேணும்னா நிறைய சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்போ டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணாமலும் பண்ணலாம். பட் இது வாட்டர் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கனால நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்த ஹீட்டான ஆயிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணும். அதனால தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கணும். அது மேலே வந்துச்சுன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கணும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போட்டிருந்த போலுக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு.